இப்போ நம்ம 4 சம்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த சம்மில் என்னென்னா அதே கேபிட்டல் ப்ராஃபிட் ரெவென்யூ ப்ராஃபிட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க, அதாவது லைபிலிட்டிஸ் அசெட்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு வந்து தேவையில்லாத அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்போது கேபிட்டல் ப்ராஃபிட்னா என்னது? ப்ரீ அக்யூசியேஷன். ரெவென்யூ ப்ராஃபிட்னா போஸ்ட் அக்யூசியேஷன் இல்லையா? அதாவது 1-1 ஸ்டார்ட் பண்ணுறது. அதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா அது ஸ்டார்டிங்கில் இருக்கிறது கேபிட்டல் ப்ராஃபிட்னு எடுப்போம், எண்டிங்கில் இருக்கிறது ரெவென்யூ ப்ராஃபிட்னு எடுப்போம். இப்போது இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஷேர் கேபிட்டல் வந்து 40,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் 10 ஈச் எவ்வளோனா 4 lakhs. ஜென்ரல் ரிசர்வர் ஆன் 1/1/17. அப்போ இது என்னது? ப்ரீ அக்யூசியேஷன் இல்லையா? அதனால் இது நம்ம எடுத்துக்கணும். அடுத்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஆன் 1/1/17, அதாவது ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் 1/1/17 எவ்வளோனா 20,000. ப்ராஃபிட் ஃபார் 2017 எவ்வளோனா 18,000 கொடுத்துருக்காங்க. சன்ட்ரி கிரெடிட்டாஸ்க்கு வந்து எந்த டேட்டுமே கொடுக்கல. ஸோ நம்மளுக்கு சன்ட்ரி கிரெடிட்டாஸ் வேணாம், கேபிட்டல் ப்ராஃபிட் வேண்டாம், சன்ட்ரி அசெட்ஸ் வேண்டாம். நம்மளுக்கு டேட் எதுக்கு கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் தான் எடுத்துக்கணும். அதாவது நம்மளுக்கு மூணு இடத்துல நம்மளுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் வந்து நம்ம போன சம்மில் பார்த்தோம்ல, ப்ராஃபிட் ஆஃப் த வருஷம் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க மேலே ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த டேட்லேருந்து நம்ம மந்த் கால்குலேட் பண்ணி போட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். இப்போ வந்து இது இருக்கா, இதில் வந்து மந்த்து எவ்வளோ அப்படின்னா 1 April 2017. அப்போ வந்து எப்போது ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ஜான்வரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போனா வந்து நம்மளுக்கு வந்து கேபிட்டல் ப்ராஃபிட், அதாவது இதிலிருந்து 31 December வரைக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ வந்து இது வந்து போஸ்ட் அக்யூசியேஷன். இதுக்கு முன்னாடி இருக்கும், அதாவது 1/1 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏப்ரல் வரைக்கும், அதாவது April 1 நம்ம March 31 வரைக்கும் எடுத்துக்கணும். அப்போது அது வந்து நம்மளுக்கு என்னது அப்படின்னா ப்ரீ அக்யூசியேஷன். ஸோ வந்து நம்மளுக்கு இந்த வந்து ப்ரீ அக்யூசியேஷனுக்கு 3/12 போடுவோம், போஸ்ட் அக்யூசியேஷனுக்கு 9/12 போடுவோம். அது சம் பார்த்தோன்னா புரியும். அதே மாதிரி வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஹோல்டிங் வந்து அந்த பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்களா, ஹோல்டிங் ஷேர்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்றது. அந்த ஷேர்ஸ் வந்து இதில் கொடுக்கல. அதுக்கு பதில் வந்து இவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 3,000 வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 4,000 ஷேர் கேபிட்டல் எவ்வளோனா 4,000, அதில் 3,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா டோட்டலாக வந்து 4,000 தான் வந்து இருக்குது. அப்போ வந்து 4னா இங்கே 3 மேலே, அப்போது மீதி இந்த இடத்துலையே 4 வரணும். அது ஸோ வந்து கீழே வந்து மேலே இருக்கிற 2 ஆட் பண்ணாதானே கீழே இருக்க நம்பர் கிடைக்கும். அப்போ கீழே வந்து நம்மளுக்கு 4ன்னு தெரியுது. ஏன்னா கேபிட்டல் ப்ராஃபிட் வந்து இவ்வளோ, அதாவது கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படின்னா இப்போ ஹோல்டிங்கும் சப்சிடரியும் சேர்த்து தான் கேபிட்டல் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ வந்து அப்போ வந்து ஹெச் லிமிடெட் வந்து 3,000 வந்து அக்யூட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போனா நம்மளுக்கு வந்து மீதி வந்து எவ்வளோ இருக்கும்? 4,000ல் 1,000 தான் இருக்கும். அப்போது இப்போது எக்ஸாம்பிள் நான் இப்படி எழுதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எழுதிட்டேன்னா இங்கேயும் மேலே 3 zeros வரும்ல, அப்போ 0 கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து 3 4 மட்டும்தான் இருக்கும். அதனால் நான் அப்படியே 3 4 மீதி என்ன இருக்கும்? 1 4 இருக்குமா? அப்போ வந்து என்னுடைய ஹோல்டிங் எவ்வளோனா 3/4, இதுக்கு 1/4. இப்போ இது எழுதுனால 3/4 1/4ன்னு எழுதலாம். அடுத்து கேபிட்டல் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கப்படும். கேபிட்டல் ப்ராஃபிட் வந்து சேம் தான், நம்ம எப்பவுமே கண்டுபிடிச்சோம்ல அதே மாதிரி. அதாவது நம்மளுடைய ஜென்ரல் ரிசர்வர், நான் ஷார்ட் ஃபார்ம்ஸாக எழுதிக்கிறேன். எவ்வளோ அப்படின்னா 80,000 நம்மளோட ஜென்ரல் ரிசர்வர். அடுத்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 20,000. அடுத்து ப்ராஃபிட் ஃபார் தி இயர், அது வந்து ப்ராஃபிட் ஃபார் 2017, அதாவது இது ப்ரீ அக்யூசியேஷன். அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது April 1 இல்லை, நான் கொஷின்லேயே சொன்னேன்ல. அதாவது அவங்க கொடுத்துருக்கிறது 4th month ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்போனா 31 டிசம்பர்னா 12th month இல்லையா? அப்போது இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? 1st month தான் வந்து ஒரு கம்பெனியை வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி எத்தனை மாதம் இருக்குது? 3/12 இருக்குது, இங்கே 9/12 இருக்குது. அப்போது இது வந்து ப்ரீ அக்யூசியேஷன்னா கேபிட்டல் ப்ராஃபிட் இல்லையா? ஸோ வந்து 3/12. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரேட் வருதும்ல, அதாவது அவங்க கொடுத்துருக்காங்கல்ல 80,000, அந்த 80,000 போட்டுட்டு இன்ட்டு 3/12 போட்டோன்னா நம்மளுக்கு எவ்வளோ ரேட் வருதோ அதை போட்டு நம்ம ஆட் பண்ணி இங்கே போட்டுடணும். ஆட் பண்ணி போட்டுட்டு ஹோல்டிங் ஷேர்ஸ்க்கு மைனாரிட்டி ஷேர்ஸ்க்கு நம்ம போன சம்ஸ்லாம் எப்படி பிரித்து கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த ஷேர்ஸ் வச்சு நம்ம பிரித்து கொடுத்துடணும். அடுத்து ரெவென்யூ ப்ராஃபிட்டுமே வந்து என்ன அப்படின்னா ரெவென்யூ ப்ராஃபிட்க்கு வந்து இவங்க வந்து எதுவுமே கொடுக்கல பேலன்ஸு. ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் ஃபார் தி இயர் மட்டும்தான் இருக்குது. அதில் எவ்வளோனா 9/12, அதாவது இது மட்டும்தான் இருக்குது 9/12 இல்லை. அதனால் இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி போட்டு அதே மாதிரி இதை பிரித்து போட்டுருணும்.